இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். கனவுல தோன்றி நீ விரும்புகிறதை கேள் என்று தேவன் சாலமோனிடத்தில் கேட்டபோது, எனக்கு நியாயம் விசாரிப்பதற்கு இந்த ஜனங்களை என்னை நம்பி நீங்க தந்திருக்கீங்க, இவங்களை வழி நடத்துவதற்கு எனக்கு ஞானம் தாங்கன்னு சொல்லி கேட்ட அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரித்தார். அது அவருக்கு ரொம்ப பிரியமா இருந்ததுனால சாலமோனுக்கு ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை கொடுத்தாரு. தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நாமும் தேவனிடத்தில் இந்த ஜெபத்தை செய்யணும். எனக்கு ஞானத்தை தாருமாட்டவரே. படிக்கிற பிள்ளைங்களா இருக்கீங்களா? அது ஸ்கூல் லெவலாக இருந்தாலும் சரி, காலேஜ் லெவலாக இருந்தாலும் சரி, அல்லது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுற ஏதாவது பயிற்சியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது நீட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற ஏதாவது அகாடமியில் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, இந்த ஃபீல்டில் நான் தலை சிறந்து விளங்க எனக்கு இப்போவே ஞானத்தை தந்துருங்க. ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? தொழில் செய்கிறீங்களா? பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் அந்த இடத்துல ஜெயிக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை சரியா செய்து முடிக்கணும்னா கர்த்தர் தருகிற ஞானம் ரொம்ப அவசியம். அதாவது மூளை அறிவினால் உண்டாகும் ஞானம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு காரியத்தை நேர்த்தியாகவும் திறமையாகவும் செய்து முடிப்பதற்கு காரிய சித்தி ரொம்ப முக்கியம். அது கர்த்தரிடத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கணும். அப்ப அதற்கு நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஊழியம் செய்யறவங்களா இருக்கீங்களா? கர்த்தர்ட்ட ஞானத்தை நம்ம கேட்டு அந்த ஊழியத்தை என்ன நம்பி தந்திருக்கீங்க. அது எந்த வகையான ஊழியம், அதை எப்படி நீங்க செய்ய விரும்புறீங்க, இதுல உங்க விருப்பம் என்ன, இதெல்லாம் நான் அறிந்து நான் ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே. இதை நாம் கேட்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா பொறுப்பு பெரிதல்ல, பதவி பெரிதல்ல, அல்லது நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் பெரிதல்ல. இதெல்லாம் நம்ம எப்படி நிர்வாகம் பண்றோம், எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்றோம் ரொம்ப முக்கியம். ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு கர்த்தர்ட்ட ஞானத்தை கேளுங்க. பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு ஆண்டவர்ட்ட ஞானத்தை கேளுங்க. சோதனைகள் எல்லாம் கண்டுபிடிச்சு அதை ஜெயிப்பதற்கு ஆண்டவர்ட்ட ஞானத்தை கேளுங்க. விசுவாசம் உள்ள ஒரு தேவ பிள்ளையா கடைசி வரை நிலைத்திருப்பதற்கு என்ன செய்யணும்? கர்த்தர்ட்ட ஞானத்தை கேளுங்க. நான் ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தரை அறிய வேண்டிய விதத்துல அறிந்து கொள்ளணும்னு விரும்புறேன். ஆண்டவர்ட்ட அந்த ஞானத்தை கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த ஞானத்தெல்லாம் தாங்க. ஏன்னா இது கர்த்தர் தான் நமக்கு தரணும். ஆகவே சாலமோனுக்கு ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை ஆண்டவர் கொடுத்ததுனால அவன் செஞ்ச ஒவ்வொரு காரியங்களும் மிக நேர்த்தியா இருந்தது. சின்ன விஷயமா இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த ஞானத்தினால அவன் எல்லாத்தையும் அழகா நேர்த்தியா செஞ்சிருந்தான். ஆகவே தேவ பிள்ளைகளை, நமக்கும் கர்த்தர் இந்த ஞானத்தை தந்தா நம்மளை பார்க்கும் போதே அவங்களுக்கு தெரியும் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு, எல்லாம் மிக நன்றாக இருக்கிறது, அறிவுபூர்வமா இருக்கு. இது சற்று எல்லாரை காட்டிலும் வித்தியாசமான சிந்தை இதுல வெளிப்படுது அப்படிதான் சொல்லணும். ஆகவே தேவனிடத்துல இன்னையிலிருந்து, ஆண்டவரே, எனக்கு நீங்க தந்திருக்கிற இந்த சூழ்நிலையில பொறுப்புல கடமைகளை நிறைவேற்றுவதற்கு, எனக்கு நியமித்த பாதையில நான் ஓடுறதுக்கு எனக்கு வேண்டிய ஞானத்தை தாரும். என்னை நம்பி கொடுத்த இந்த பொறுப்பை உத்தரவாதத்தோடு நிறைவேற்ற ஞானம் தாரும் என்று கேட்போம். கர்த்தர் தருகிற ஞானத்தையும் உணர்வுள்ள இருதயத்தையும் பெற்று அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனே, சாலமோனை போல நாங்களும் ஞானமுள்ள இதயத்தை பெற்றுக்கொள்ள, உணர்வுள்ள இதயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.